ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒன் பிளஸ் பிராண்ட் இந்த வட்டம் இந்த நாட் சீரிஸ், அது இந்த CE6 சீரிஸ் அபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே CE6 பத்தி நம்ம சேனல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுனது வீடியோ இருக்கு, பார்க்காம மேல கார்டு கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இந்த CE6 லைட் மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போன் ஒரு 5G நெட்வொர்க் கூட ஆஃபர் பண்ண போறாங்க. அண்ட் இந்த போனுமே உங்களுக்கு அமேசான்ல மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் மே 7ஆம் தேதி 12 மணிக்கு அபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. டெடிகேட்டடான அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ அந்த போன் பத்தி டீடைல் தெரியும் நினைக்கிறவங்க இப்போதைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்க நினைக்கிறவங்க அதை தவிர்த்து இந்த போன் இந்த CE லைட் இந்த போன் என்ன கான்செப்ட்ல கொண்டு வர போறாங்க, என்னென்ன விஷயங்களோட வரப்போகுது, நிஜமாவே இந்த போன் ஒர்த்தலையா, அதை தவிர்த்து இந்த போன் எதுக்காக எடுக்கலாம், இது மாதிரி நிறைய கேள்விகள் உருவாக்கிட்டே இருக்கு இந்த போன் மேல. நிஜமாவே ஓவரால் தட் இந்த போன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிய போறோம். ஓகேவா? இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். முதலே சொன்ன மாதிரி இந்த ஒன் பிளஸ் பிராண்ட்ல இருந்து அதுவும் இந்த நாட் சீரீஸ்ல இந்த CE6 லைட் அபிஷியலா அமேசான்ல லான்ச் பண்ண போறாங்க. அதை தவிர்த்து இந்த போன்ல பாத்தீங்கன்னா 2 கலர்ல ஆஃபர் பண்ண போறாங்க. இந்த போனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணி லைட் சீரீஸை பொறுத்தளவு இந்த CE6 லைட்ல கேமரா அரேஞ்ச்மெண்ட் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாம்சங் சென்சார், அதாவது சாம்சங்கோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் இதுல பில்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்ட்ரைட்டரான ஒரு 2 மேனுவல் 2 3 தெரியல, பட் ஆனா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் வரப்போகுது. ஆனா செட்டப் பாத்தீங்கன்னா ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச் செட்டப் மாதிரி இருக்கு. அது பக்கத்துல பிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க. மீதி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நாட் சீரீஸ்ல CE லைட் சீரீஸ்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா கீழே பிளாஷ் லைட் கொண்டு வந்துருவாங்க, டூயல் பிளாஷ் லைட். ஆனா நட்டம் சிங்கிள் பிளாஷ் லைட் தான், அதுவும் பிரைமரி சென்சார் பக்கத்திலே கொண்டு வராங்க. பிளாஷ் லைட்டுக்கும் கேமராக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன பார்டரோட கொண்டு வர போறாங்க. பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி கிளிக்ல சென்டர்ல ஒன் பிளஸ் லோகோ கொண்டு வர போறாங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு பஞ்ச்கோல் கேமராவோட ஃபிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வர போறாங்க. இதோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் 8 mm வரப்போகுது. பேட்டரி 7000 mAh பேட்டரிக்கு புஷ் பண்ணிருக்காங்க இந்த வட்டம். ஸோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைய போகுதுன்னே சொல்லலாம். டிஸ்பிளேக்கு இப்போதைக்கு எந்த ப்ரொடக்ஷன் மென்ஷன் பண்ணல. அண்ட் டிஸ்பிளேக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் டிஸ்பிளேக்கு ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ண போறாங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. ஸோ இந்த வட்டம் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு வர போறாங்க. இந்த வட்டம் இந்த CE6 லைட் டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.78 இன்ச்ல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வர போறாங்க. ஒரு Full HD Plus பேனலோட. இது ஒரு IPS LCD பேனல் 1000 nitsல கொண்டு வர போறாங்க. பஞ்ச்கோல் கேமராவோட கொண்டு வர போறாங்க. டிஸ்பிளே நல்லா பிஹேவ் பண்ண போதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஸ்மூத்னஸ் நல்ல ஒரு டீசென்டா இருக்கும், நல்ல ஒரு ஹெவியா இருக்கும். கேம் பிளே பண்ண போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு என்னோட திங்கிங். அண்ட் இந்த போனோட டிஸ்பிளே இந்த கான்ட்ராஸ்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் கலர் சேச்சுரேஷன்ஸ் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அமைய போதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 200 கிராமும், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16. அதுக்கு மேல ஆக்சிஜன் OS 16 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், IP69 ரேட்டிங், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்க போது, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, NFC சப்போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோடையும் இந்த மொபைல் வெயிட் அமைய போது இந்த செக்மெண்ட்ல கன்சிடர் பண்ணும்போது. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி முதலே சொன்ன மாதிரி 7000 mAh பேட்டரியும் 45 வாட்ஸ்ல சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வர போறாங்க. பாக்ஸ்ல சார்ஜரும் இன்க்ளூட் பண்ண போறாங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 50 to 55 மினிட்ஸ் இருக்கும். ஒன்று சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு டீசென்டான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், செகண்டரி AI லென்ஸ் தான். அந்த தேர்ட் சென்சார்லாம் சும்மா கொடுத்துருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 frames செகண்ட்ஸ்ல மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும் வித் EI சப்போர்ட்டோட. ஸோ கேமராவை பொறுத்தளவு கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்க போகுது. இருந்தாலும் 4K எடுக்க முடியாது. செகண்டரி சென்சார் இன்க்ளூட் பண்ணல. ஃப்ரண்ட்ல 16 MP டீசென்டா தான் இருக்க போகுது. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. பட் ஆனா பிரைமரி சென்சார் OIS சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால உணர முடியும். அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஸோ ஒரு ஆவரேஜ், அதாவது பிரேசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது செகண்டரி சென்சார்ல 4K எடுக்காத ஒரு நெகட்டிவா தான் இருக்க போகுது. பிரைமரி சென்சார் நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பிஹேவியர் கொடுக்கும். அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 7400 அபெக்ஸ் கொண்டு வர போறாங்க. இது வந்து ஒரு 7300க்கு ஒரு சின்ன மைனர் அப்கிரேடோட தான் வந்த SoC தான் இந்த 7400 அபெக்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த போனால ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ண முடியும். பட் ஆனா ஒரு சில கேம்ஸ்ல மீடியமான கிராபிக்ஸ் தான் பிளே பண்ண முடியுது. அண்ட் இந்த போன்ல டெடிகேட்டடா வேப்பர் கூலிங் சிஸ்டம் மென்ஷன் பண்ணல. இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் என்னோட திங்கிங். அதை தவிர்த்து டெடிகேட்டடா கேமிங் மோட் கொண்டு வர போறாங்க. ஆனா
இந்த ப்ராசஸரால 4K ஹேண்டில் பண்ண முடியாது. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. இருந்தாலும் டே டு லைஃப்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்க போதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் நம்ம கையில போன் வந்த பிறகு டெடிகேட்டரா இதோட அன்பாக்சிங் வீடியோவும் கேமிங் ரிவ்யூ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus Nord CE6 Lite SoC செக்மெண்ட் டீசென்டா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus பிராண்ட்ல இருந்து இந்த Nord சீரீஸ்ல CE6 Lite வந்து அபிஷியலா அமேசான்ல லான்ச் பண்ண போறாங்க. மே 7ஆம் தேதி 12 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க. டெடிகேட்டடான அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து இந்த போனோட பிரைசிங் எப்படி இருக்க போகுது, இவ்வளவு ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது ஃபுல்லாமே ஒரு 95% ஒரு கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ்னே சொல்லிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதோட பிரைசிங் என்னவா இருக்கும் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நம்ம ஒரு சைடு கேட்டாலும், இதோட பிரைசிங் கண்டிப்பா 28K வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேஸ் வேரியன்ட், ஹையர் வேரியன்ட்கே அபோவ் 30K மேல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவு பிரைசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதோட இம்பாக்ட் தான் இந்த போன்ல இவ்வளவு பிரைசிங் ஹையரா அவங்க வந்து லான்ச் பண்றதுக்கு காரணங்கள். நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வேற வழி கிடையாது. இன்னைக்கு நார்மலான ஒரு போனே 28Kக்கு மேலதான் ஆஃபர் பண்றாங்க. அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. ஒரு நார்மல் ஒரு அடுத்த செக்மெண்ட் போயிங்கன்னா ஒரு 35K மேலதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 35K ஒரு பெஸ்ட் மொபைல் எடுத்துட்டு போயலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அப்படி மார்க்கெட்டும் கிடையாது, வேற வழியும் கிடையாது. இருந்தாலும் இந்த போனோட பிரைசிங் 28K கண்டிப்பான முறையில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே தப்பு, இந்த போனோட பிரைசிங் இதுதான் அப்படின்னுச்சுன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த மொபைலை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.